மத்திய மாநில அரசுகளை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைந்து உண்ணாவிரத போராட்டம் அறிவித்துள்ளன. டி நகரில் உள்ள மார்க்சிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் தா பாண்டியன், மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் ஆகியோர் கூட்டாக செவ்வாயன்று செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய ஜி ராமகிருஷ்ணன், மத்திய அரசு பொறுப்பேற்ற குறுகிய காலத்திலேயே ரயில்வே கட்டணம் உயர்வு, இன்சூரன்ஸ் துறையில் அந்நிய முதலீடு என்று பல்வேறு மக்கள் விரோத போக்கை கடைபிடித்து வருவதாகவும், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். இவற்றை கண்டித்து செப்டம்பர் 1ஆம் தேதி இரு கட்சிகளும் இணைந்து உண்ணாவிரத போராட்டம் நடத்த உள்ளதாகவும் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். மத்தியில பிஜேபி அரசு பொறுப்பேற்று இந்த 2.5 மாதங்களுக்குள்ள அது சமர்ப்பித்த ரயில்வே பட்ஜெட், பொது பட்ஜெட், இன்சூரன்ஸ்ல 49% அந்நிய நேரடி மூலதனத்தை வரவழைக்க மசோதா தாக்கல் பண்ணியிருக்கிறது. நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாஜக அரசு வகுப்புவாத அஜெண்டாவை அமலாக்குவதற்கான முயற்சி. இங்க தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்குன்னு சொல்லுகிற போது கடந்த 3 வருஷத்துல சட்டம் ஒழுங்கு எந்த முன்னேற்றமும் இல்லை. சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க மாநில அரசாங்கத்தை எடுத்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் 2 கட்சிகளின் சார்பாக ஒரு பெருந்திரள் உண்ணாவிரதம் இதே கோரிக்கைகளை வைத்து நடத்துவது என்பது 2 கட்சிகள் முடிவு செஞ்சிருக்கிறோம். இப்பிரச்சினைகளை மக்களிடம் எடுத்து செல்லும் வகையில் ஆகஸ்ட் 25 முதல் 31ஆம் தேதி வரையில் மக்கள் சந்திப்பு இயக்கம் நடத்த உள்ளதாகவும் தா பாண்டியன் மற்றும் ராமகிருஷ்ணன் ஆகியோர் தெரிவித்தனர்.